எல்லார்கிட்டயுமே இந்த கடைசி காலத்துல கர்த்தர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. எல்லாருமே வாலண்டியரா நான் ஊழியம் செய்யறேன், நான் கர்த்தருக்காக ஓடுறேன்னு சொல்ற வைராகியமான கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேடுறாரு. நான் கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஃபெலோஷிப் போறேன், அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இனி வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்றாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலமா நான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப் பண்ணி நம்ம செய்திக்கு நேராக போவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே ரிக்கா ரஷபா லோரிக்கா பாபா. கர்த்தர் சொல்கிறார் ரிக்கந்தர்ரா பா லோரிக்கா. யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிக்கந்தர்ரா பா லோரிக்காபா ஒரு நோக்கத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார் ரிக்கந்தர்ரே பே லோரிஷா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா த பர்பஸ் ஆஃப் காட், தேவனோடைய நோக்கம். அதுக்கு உண்டான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரோட சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆக்சுவலி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஐசையா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, கர்த்தரை பார்க்குறாரு. கர்த்தர் ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கதை பார்க்குறாரு. அந்த சிங்காசனத்தை சுற்றி தேவதூதர்கள் பறந்துக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க பரிசுத்தர் பரிசுத்தர்னு பிரேஸ் பண்ணிட்டே பறந்துட்டு இருக்கத அவர் பார்க்குறாரு. அந்த காட்சியை பார்த்த உடனே ஐசாயா புலம்ப ஆரம்பிக்கிறார். ஐயோ, நான் ஒரு பாடுள்ள மனுஷன், ஒரு பாவி, நான் அசுத்தமான நாவுள்ள ஒரு மனுஷன், நான் அசுத்தமான நாவுள்ள மனிதர்கள் மத்தியில் சஞ்சரிக்கிற மனுஷன், எனக்கு போய் இப்படி ஒரு தரிசனமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சார். ஐயோ, நான் பாவின்னு புலம்ப ஆரம்பிச்ச உடனே அங்க தேவதூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்கேருந்து ஒரு கோல் எடுத்துட்டு அந்த கர்த்தரோட சிங்காசனத்திலேருந்து ஒரு கோல் எடுத்துட்டு அவர் வாயில வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பாவம் நீக்கப்பட்டுருச்சு, இனி நீ கில்ட்டியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோலை அவர் வாயில வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஐசையா தீர்க்கதரிசி அங்கதான் இருக்காரு. பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடக்குது. அப்போ அவருக்கு கர்த்தரோட குரல் கேட்குது. அங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு டிஸ்கஷன் என்ன பேசுறாரு அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பெரிய மிஷன் மாதிரி ஒன்று இருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இருக்கு, இந்த விஷயத்துக்குன்னு ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுறாங்க, அதை யார் செய்வா? இந்த மாதிரி ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு நமக்கு ஒரு மனிதன் தேவை, அது யாரை செய்வா? என்னதான் இந்த ஐசையா தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் டைரக்டா அவர்கிட்ட நீ போறியா அப்படின்லாம் அவர் கேட்கல. இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரு மிஷன் இருக்கு, இந்த மிஷனை அனுப்ப நமக்கு ஒரு ஆள் வேணும், அது யார் அனுப்புவான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப ஐசாயா வாலண்டியரா அவர் சொல்வார், நான் போறேன் இந்த மிஷனுக்கு, என்ன அனுப்புங்கன்னு சொல்லி தன்னைத்தானே அவர் வாலண்டியர் பண்றாரு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டையும் எதிர்பார்க்கறது இந்த விஷயம் தான். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையுமே இந்த கடைசி காலத்துல கர்த்தர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. எல்லாருமே வாலண்டியரா நான் ஊழியம் செய்யறேன், நான் கர்த்தருக்காக ஓடுறேன்னு சொல்ற வைராகியமான கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேடுறாரு. நான் கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஃபெலோஷிப் போறேன், அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இனி வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார் இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். சபையில ஒரு 100 பேர் வந்தாலும் 100 பேர் ஊழியக்காரனா தான் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, சபையில் ஒரு 2 பேர் இருந்தாலும் அந்த 2 பேரும் ஊழியக்காரனாக தான் இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், பந்தியில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பந்தி முடிஞ்சோன்னா அடுத்த பந்திக்கு ஆள் வருவாங்க, அந்த பந்தி முடிஞ்சோன்னா அடுத்த பந்திக்கு ஆள் வருவாங்க. இந்த மாதிரி பந்தி மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இன்னைக்கு ஒரு சபைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அடுத்த வாரம் நீங்களே போகக்கூடாது. நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, நான் இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன், நான் ரட்சிக்கு போய் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன், நம்மளை மாதிரி நிறைய பேரை இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவனோட தாட் இதுவாக தான் இருக்கணும். அதுதான் கர்த்தரோட எக்ஸ்பெக்டேஷன். கர்த்தர் சொல்றார், இனி வர நாட்கள் ரொம்ப கொடூரமான நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். காலம் இனி செல்லாது என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஐசாயாவை கூப்பிட்டு அப்ப கர்த்தர் சொல்றாரு, வா அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயா பண்ண வேண்டிய ஊழியத்தை பத்தி கர்த்தர் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. அவர் மெயினா பாத்தீங்கன்னா 2 விதமான ஊழியம் பண்ணியிருப்பாரு. எடுத்தோடனே ஊழியம்னா நம்ம எல்லாரோட தாட் என்னவா இருக்குன்னா, ஓ கடவுள் நம்மளை ப்ரீச் பண்ண கூப்பிடுறாரோ, நம்மளை ஹீலிங் மினிஸ்ட்ரி கூப்பிடுறாரோ, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கூப்பிடுறாரோ, இல்ல தீர்க்க தரிசன ஊழியம் கூப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம ஃபிட் பண்ணிப்போம். ஆனா நமக்கு கடவுள் காலிங்னு ஒன்று வரும்போது கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணுதான். எடுத்தோன்னே பைபிளை தூக்கிட்டு நம்ம ஓடக்கூடாது. கடவுள் பாதத்தில் காத்திருக்கணும். எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கணும்னா,
கர்த்தர்கிட்ட உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வரணும். இதுதான் நீ செய்யணும். இந்த தேசத்துக்கு போய் நீ அந்த தேசத்துல என்ன வார்த்தை சொல்லணும் கூட நீங்க கர்த்தர்கிட்ட வாங்கிட்டு வந்துதான் பேசணும். இன்ஃபேக்ட் அதுதான் ஐசாயா பண்ணிருப்பாரு. கடவுள் கூப்பிட்டு இஸ்ரேல் மக்களோட பாவம் வந்து என்னோட சன்னிதானத்துல வந்துருச்சு, நீ ஒரு வார்னிங் ஜட்ஜ்மெண்ட் கொடு. நிறைய ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்றேன், ரிக்கந்தர் ராபால், நீங்க எல்லாம் மனிதர்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிக்கந்தர் ராபால், கர்த்தர் சொல்றா ரிக்கா பாபா, கர்த்தர் சொல்றா ரிக்கந்தர் ராபால், அப்படிப்பட்ட ஊழியங்கள் எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால், அப்ப ஐசாயா அப்போ என்ன சொல்றாருன்னா அந்த மக்கள் கிட்ட, உங்களோட பாவம் வந்து கர்த்தரோட சன்னிதானத்துக்கு போயிடுச்சு, அதனால ஒரு வார்னிங் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுப்பார். அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுப்பார். ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஃபுல்லா அதுதான் இருக்கும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வரப்போற மெசையாவை பத்தி அவர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி மெசையான்னு ஒருத்தர் பிறக்க போறாரு, அவர் பேர் இம்மானுவேல், அவர் வந்து உலகத்தை மீட்கிறதுக்கு உண்டான ரட்சகர்னு சொல்லிட்டு ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவரு ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி ஃபுல்லா அவர் எழுதியிருப்பார். இன்ஃபேக்ட் ஜீசஸ் வந்து முதல்ல அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவர் சினகாக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது வசனத்தை 61வது அதிகாரத்தை ஃபுல்லா அவரு படிச்சதா நம்ம புதிய ஏற்பாடு காலத்துல பாக்குறோம். இதுதான் ஒவ்வொருத்தரோட நோக்கம். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை தான் தேடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஐசாயா வந்து அப்படி இருந்திருப்பாரு. புதிய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிமிலரான காலிங் யாருக்கு இருந்திருக்கும், ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கும். அவரை பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து கிளியரா ஜான் 10:41 என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகர் ஜான் த பேப்டிஸ்ட் வந்து எந்த விதமான மிராக்கிள்ஸும் பண்ணல, எந்த விதமான அதிசய அற்புதமும் பண்ணலன்னு போட்டிருக்கோம். ஆனா அவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு போட்டிருக்கோம். அவர் மெயினா என்ன பண்ணாரு, அங்கேயுமே மக்கள்கிட்ட அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பேசுற ஒரு வார்னிங் கொடுப்பார். என்னன்னா விரியன் பாம்பின் குட்டிகளே, இந்த மாதிரி வரும் கோபத்திலேருந்து அவங்களை தப்பித்துக்கொண்டு வழிகாட்டியவன் யாருன்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மார்னிங் மெசேஜ் கொடுத்துட்டு அடுத்தது மெசேயா யாருன்ட்டு அவர் தான் ஜனங்களுக்கு கை காமிச்சிட்டு போறாரு. இனி வர நாட்கள்ல இது கடைசி காலம். நம்ம எங்க இருக்கோம், கர்த்தரோட 2வது வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்துறோம் இந்த பூமியை. சோ நம்மளுக்குமே நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க முக்காவாசி ஜனங்களுக்கு நான் சொல்றது இதுதான், ரிக்கந்தர் ராபால் ஆவியானவர் சொல்றார், ரிக்கந்தர் ராபால் நிறைய ஜனங்கள ரிக்கந்தர் ராபால் இப்படிப்பட்ட காலிங்க்கு தான் நான் எடுத்து பயன்படுத்த போறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ரேபேலோரிகவம். ஸோ ஒரு வார்னிங், கடவுள் வரதுக்கு முன்னாடி இந்த பாதையை நம்ம ஆயத்தப்படணும். ஜான் த பேப்டிஸ்ட் அதை பண்றாரு. ஐசாயா என்ன பண்றாரு, ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரப்போறாருன்னு அவர் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. அடுத்தது ஜான் த பேப்டிஸ்ட் வரும்போது அவருமே தான் மக்களை வந்து அந்த குற்ற உணர்ச்சிலாம் சொல்றாரு. நீங்கெல்லாம் வந்து ரொம்ப பாவிங்க, நீங்க வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி பாவத்தை செய்யாதீங்கன்னு அவர் பாதையை ஆயத்தப்படுத்திட்டு ஏசு கிறிஸ்துவ காட்டுறாரு. இவர் தான் மெசையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஊழியம் அதோட முடியுது. ஸோ இந்த கடைசி காலத்துல கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி காலிங் கொடுக்க போறாருன்னா, ஐசாயா மாதிரி நிறைய பேர் எழுப்ப போறாரு, ஜான் த பேப்டிஸ்ட் மாதிரி நிறைய பேர் எழுப்ப போறாரு, எலியாவை போல நிறைய பேர் எழுப்ப போறாரு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமா இருந்துக்கணும். நம்ம ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு காலிங்குள்ள போறோம் அப்படின்னா கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரே ஒரு விஷயம்தான். அவர் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் வச்சிருப்பாரு. இப்போ நம்ம வந்து ஆர்மியில ஜாயின் பண்ண போறோம்னா அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் உடம்பு, உங்கள் ஹைட்டு, உங்களோட பாடி வெயிட்டு, உங்கள் செஸ்ட் வேஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த சொல்லுவாங்க இந்த சைஸ்குள்ளே தான் இருக்கணும், இதுக்கெல்லாம் மீறி போனால் நீங்கள் மிலிட்ரிக்கே லாயக் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தால் யூ ஹேவ் டு பி வெரி ஆக்டிவாக இருக்கணும், காலைல எழுந்திருக்கணும், ஜாகிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபிட்டாக இருக்கணும். ஸோ மிலிட்ரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ண ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஊழியத்துக்கு வரவங்க யாராக இருந்தாலும் கடவுள் வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள மக்களை மட்டும்தான் கர்த்தர் இனி வர நாட்கள் அங்கீகரிக்க போறாரு. யாரெல்லாம் வந்து ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காது உலக பிரகாரமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு சர்ச்சுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்ற மக்களை இனி வர நாட்கள்ல கர்த்தர் அங்கீகரிக்க போறதே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். நீங்க நியூஸை படிச்சாலே தெரியும், எல்லா அந்த கிறிஸ்துக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு ரொம்ப கடைசி காலத்துல வந்துட்டோம். அதனால ஒவ்வொரு ஊழியக்காரங்க கிட்ட இருந்து கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான். ஏன்னா இனி காலம் செல்லாது. இன்னப்பே போய் நம்ம கிருபையின் ஆண்டு கிருபைக்குள்ள தேசத்துக்கு நாட்களுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இன்னமே அது கிருபையின் நாட்கள் ஒன்லி கர்த்தர் சித்தத்தை செய்யற மக்களுக்கு மட்டும்தான். கர்த்தர் சித்தத்தை செய்யாத எந்த மக்களுக்குமே இனி வர நாட்கள் கிருபையின் நாட்களா இருக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். இஷபாலோரிகபம். ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ரொம்ப பரிசுத்தமான ஆட்களை மட்டும்தான், ஆண்களா இருந்தாலும் சரி
பெண்களா இருந்தாலும் சரி, கடவுள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ரொம்ப பரிசுத்தமா வாழணும். யோசேப்பு மாதிரி ஒரு பரிசுத்தத்தை கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. யோசேப்பை நமக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து சின்ன வயசுல சொப்பனம் தரிசனம் பார்த்து அதுக்கு உண்டான வியாக்கியானம் கூட பண்றதுக்கு யோசேப்புக்கு தெரியும். அவ்வளோ தூரம் இருந்தவர். ஸோ அவரோட இந்த மாதிரி ஒரு வரம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவர் பிரதர்ஸ் எல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு சில காலிங் இருக்கு, சொப்பன தரிசனம் இந்த மாதிரி வரங்கள் இருக்கு. ஆனா யாருமே அவங்களுக்கு தைரியம் கிடையாது. வெளியில வந்து இந்த மாதிரி வந்து கடவுளோட ஊழியத்தை எடுத்து நடத்த தைரியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட திங்கிங் எல்லாம் என் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, இப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து தான் காலிங்கை விட்டு தனியா ஓடிடுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் வந்து இனி வர நாட்கள்ல சொல்றது இதுதான், ரிஷா தர்ரேபேலோ ரிக்கபா, அப்படிப்பட்ட மனிதர்கள் ரிக்கந்தர்ராபால இனி வர நாட்கள் என் ஊழியத்துக்கு தேவையில்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஸோ யோசேப்பு வந்து இந்த மாதிரி சொப்பன தரிசனம் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தான் பிரதர்ஸ் எல்லாம் வந்து பொறாமப்பட்டு என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து ஒரு குழியில தள்ளிடுறாங்க. ஆனாமே வந்து அப்புறம் அவங்களுக்கு கொல்லலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்புறம் அவங்க பிரதர்ஸ் சொல்றாங்க, 1000 தான் இருந்தாலும் அவன் நம்மளோட தம்பி தான், அவனை கொல்ல வேண்டாம், பேசாம ஒரு நல்ல காசுக்கு வந்து அவனை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த வழியா வந்து அரப்ஸ் வராங்க. அந்த அரப்ஸ் கிட்ட வந்து சென்ட் தாமஸை வந்து வித்துடுறாங்க, நல்ல காசுக்கு வித்துடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை ஜோசப்பை கூப்பிட்டு பொட்டிபார் வீட்டில் போடுறாரு. ஆனால் அங்கேயுமே யோசேப்பு வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருந்திருப்பார். அவர் பயங்கர ஒர்க் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறதுனால பொட்டிபார் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனும் யோசேப்புக்கு கொடுத்துருவார். நீ நல்லா ஒர்க் பண்ணுற, பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணாருன்னு பைபிளில் போட்டிருக்கும். பயங்கர ரிலாக்ஸ் ஆகி எல்லா பொறுப்பையுமே யோசேப்புக்கு கொடுத்து நீ எல்லாமே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பொத்திபார் இருந்தாராம். ஸோ இவருமே வந்து இருக்க நல்லா ஒர்க் பண்ணி அங்கேயே வளர்ந்தனால பயங்கர சௌந்தர்யனா ஆயிட்டான், ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருந்தாராம். அப்போ வந்து பொத்திபார் வைஃப் என்ன பார்க்குறாங்கன்னா இவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவரை போய் அப்ரோச் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து நான் அவங்க கூட இருக்கணும்னு. யோசேப்பு வந்து என்னதான் பொத்திபாரோட வைஃபா இருந்தாலும் தைரியமா நோன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தைரியம் நிறைய மக்கள் வந்து என்னோட பாஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என் கூட இருக்கவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சபையில் இருக்க மக்கள் ஒரு பாவமான வாழ்க்கையில ஈடுபடுறீங்க. ரிக்கந்தர்ராபால் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிக்கந்தர்ராபாலோ ரிக்கபா, சில பெண்கள் ரிக்கந்தர்ரா நீங்க விபச்சார பாவத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. ரிக்கந்தர்ராபாலோ ரிக்கபா, கார்பரேட்ல ரிக்கந்த இப்படிலாம் இருந்தாதான் நாங்க மேல போக முடியும்னு சொல்லிட்டு ரிக்கந்தர்ராபாலோ நீங்க விபச்சார பாவத்தில் ஈடுபட்டிருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ராபா இன்னைக்கு நீங்க மன திரும்பாட்டி ரிக்கந்தர்ராபாலோ ரிக்க என் கோபாக்கினி உங்க மேல அளவில்லாம ஊத்தப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபத்தேகேபர. அப்போ வந்து அவங்க வைஃப் யோசேப், அந்த பொட்டிபார் வைஃப் வந்து யோசேப்பை கூப்பிட்டு வந்து நீ என்னோட இருந்தோன்னா யோசேப்பு முடியாதுன்னு இருப்பேன். நான் வந்து என்னோட முதலாளிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். பொத்திபார் வந்து என்னை நம்பி இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காரு, நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே என் மேலே கர்த்தர் வாசம் செய்கிறாரு, கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு தைரியமாக பொத்திபார் மனைவி கிட்ட அவர் சொல்லியிருப்பார். ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் ஒரு 2-3 வாட்டி அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, அவர் முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஒரு லெவலுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பிடிச்சி இழுப்பாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு. ஆனால் அப்பயுமே யோசேப் என்ன பண்ணுவார், அவரோட துணியை கழட்டி போட்டு ஓடிடுவார். இந்த துணி இவங்க கையில் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து யோசேப்பு வந்து தன்னை பற்றி ஏதாவது அவர் புருஷன்ட்ட சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு இவங்க கதையை மாற்றிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்லை யோசேப் என்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்தான், நான் வந்து அவனை பிடிக்கலான்னு பார்த்தேன், அவன் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதையே மாற்றி பொத்திபார்ட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்போ கூட பொத்திபார் வந்த உடனே அவர் வந்து என்னன்னு விசாரிக்காம யோசேப்பை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்படியுமே ஜெயிலுக்கு போனோன்னே யோசேப்பு வந்து கடவுள்கிட்ட முணுமுணுக்கல. என்ன முணுமுணுக்கல, கர்த்தாவே நான் எவ்வளோ நல்லவன், என்ன போய் நீங்கள் இந்த மாதிரி ஜெயிலில் போனீங்க, என்னை கை விட்டுட்டீங்களா அப்படிலாம் அவர் முணுமுணுக்கல. ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுமே அங்கே ஜெயிலர்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணாருன்னு போட்டிருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செய்கிறாராம். இதுதான் கடவுள் எல்லா வாலிபர்கள்கிட்டையும் எதிர்பார்க்கறது. ஒரு லேசியான கிறிஸ்டியன்ஸை கடவுள் இனிமேட்டு அங்கீகரிக்க போகிறதில்ல. ஒரு வாலிபன்னா ஒரு எறும்பு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாலிபன்ட்டையும் கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஒரு எறும்பு மாதிரி வேலை பார்க்கணும். சும்மா வந்து சாப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள்ல கடவுள் வந்து அங்கீகரிக்க போறதே கிடையாது. இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ இனி வர நாட்கள்ல கடவுள் அங்கீகரிக்க போறது கிடையாது.
ஸோ அப்போ வந்து அவர் நல்லா வேலை செஞ்சார். ஜெயிலில் வந்து நல்லா வேலை செஞ்சனால அந்த ஜெயிலர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. யோசேப்புக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாருன்னா, நீ வந்து எல்லா கைதிகளுக்கும் வந்து ஒரு ஹெட் மாதிரி கேர்டக்கர் மாதிரி அவர் ஆக்கிடுறாரு. கேர்டக்கர் மாதிரி ஆகி நிறைய அவர் பயங்கர ஹெல்ப் ஆகி அங்கேயுமே ஒரு ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து 2 கைதிகள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கப் பேரராக இருப்பார், இன்னொருத்தர் வந்து பேக்கராக இருப்பார். இவங்க 2 பேருக்கும் நைட்டு சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணி சொல்லுவார். அதில் ஒரு சொப்பனத்தில் வந்து ஒருத்தர் வந்து விடுதலை பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு சொப்பனம் எப்படி இருக்குன்னா அவர் வந்து மரண தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த சொப்பனம் வந்து அவங்களுக்கு நிறைவேறும். அப்போ வந்து யோசேப்பு அந்த கப் பேரர்கிட்ட என்ன சொல்வார்னா, நீ எப்படி விடுதலை ஆயிடுவ, நீ பார்வோன் கிட்ட போயிடுவ, அப்போ நீ என்னை பற்றி சொல்லு, நான் வந்து செய்யாத குத்தத்துக்காக நான் இங்கே இருக்கேன், நீ சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிடுவார். ஆனால் அந்த கப் பேரர் வந்து மறந்துடுவார். 2 வருஷம் அப்படியே ஓடிடுது. 2 வருஷம் கழிச்சு பார்வோக்கு வந்து ஒரு சொப்பனம் வருது. ரொம்ப டிஸ்டர்பிங்கான ட்ரீமு. அவர் அந்த சொப்பனத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. அந்த பேலஸில் இருக்க எல்லாரையும் வந்து வைஸ் பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி சொப்பனம் வந்திருக்கு, எனக்கு சொப்பனத்துக்கு உண்டான வியாக்கியானம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க யாருக்குமே அந்த சொப்பனத்துக்கு உண்டான வியாக்கியானம் சொல்ல முடியல. ஸோ பார்வோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுறாரு, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷனே வந்து அவரை ரொம்ப கவலையாக்குன உடனே அப்போ அந்த கப்பேரர் வந்து பார்வோ பக்கத்திலே இருப்பார். அப்போ அவருக்கு யோசேப்போட ஞாபகம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்வோ கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் பேக்கர் நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போது எங்கள் 2 பேருக்குமே ஒரு சொப்பனம் வந்துச்சு. யோசேப்புன்னு ஒரு மனிதன் வந்து அங்கே வந்து எங்களுக்கு அந்த சொப்பனத்தை வந்து வியாக்கியானம் பண்ணார். ஆனால் அந்த சொப்பனம் அவர் வியாக்கியானம் பண்ண மாதிரி தான் நடந்தது. ஸோ நீங்கள் அவரை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா உங்கள் சொப்பனத்துக்கு உண்டான வியாக்கியானம் கிடச்சிரும் அப்படின்னோடனே உடனே யோசேப்பு இந்த பார்வோ என்ன சொன்னால், நீங்கள் உடனே அவரை கூப்பிட்டு வாங்கணுன்னு. காலையில் வரைக்கும் ஜெயிலில் இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் வந்து ஒரு சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அப்போ இதை கேட்ட உடனே அவர் யோசேப்பு சொல்கிறாரு, என்னால் இந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண முடியாது, ஆனால் என் கூட இருக்க கர்த்தரால முடியும். இதே மாதிரி தான் தானியல் லைஃபும் இருந்திருக்கும். தானியலுக்கும் இதே மாதிரி தான் நெபுகாத்நேசர் வந்து ஒரு அந்நிய தேச ராஜாவாக இருப்பார். அவருக்கு ஒரு சொப்பனம் இருக்கும். அதே மாதிரி தானியன்ட்ட வந்து நெபுகாத்நேசர் ராஜா வந்து கேட்கும்போது தானியல் என்ன சொல்லியிருப்பாரு, என்னால் முடியாது, ஆனால் என் மேலே இருக்க வாசம் செய்கிற கர்த்தரால முடியும்னு இருப்பார். அதே சிச்சுவேஷன் யோசேப்புக்கு. அப்போ யோசேப் வந்து அந்த சொப்பனமும் சொல்லி அது வியாக்கியானமும் சொல்லுவார். ஆக்சுவலி அவர் பயப்படுவார், ஐயோ இந்த மாதிரி நம்ம இந்த வியாக்கியானம் பண்ணி கொடுக்குறோமே, ஒருவேளை நம்மளை வந்து பார்வோ வந்து அடிச்சு துரத்திடுவாரோ ஏதாவது பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாரு. ஆனால் சிச்சுவேஷன் எப்படி அமையும்னா, பார்வோ வந்து ரொம்ப ஹாப்பியாகி என்ன சொல்லுவார்னா, ஸோ இப்போ இந்த 7 வருஷம் பஞ்சம் வருது, இந்த 7 வருஷம் செழிப்பான நாட்கள், அந்த 7 வருஷம் பஞ்சம் வருது. ஸோ நீ என்ன பண்ணுற, இந்த 7 வருஷம் அந்த செழிப்பான நாட்களுக்கு நீ என்ன பண்ண, நீ அதுக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கோ, நீ இனிமேட்டு என்னோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு. ஒரு ஜெயிலில் இருக்கிற மனுஷன் காலையில் ஜெயிலில் இருக்கான்னா திடீர்னு பார்த்தா மத்தியானம் வந்து பார்வோக்கு அடுத்தபடியாக போயிடுறாரு. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் த கவர்னர் ஆஃப் ஈஜிப்ட். ஈஜிப்டோட கவர்னராக யோசேப்பு ஆக்கிடுறாரு. யோசேப்பு இருந்த வரைக்கும் அந்த எகிப்து தேசம் செழிப்பாக இருந்தது. ஆக்சுவலி அதுதான் யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம். அவர் வந்து பொத்திபார் வீட்டில் இருக்கும்போது யோசேப்பு இருக்க இடம்லாம் பயங்கர ஆசீர்வாதமாக இருக்குமா. அப்போ யோசேப்பு இருக்க வரைக்கும் பொத்திபார் வீடு பயங்கர பிளஸ்டாக இருந்ததுதான். இந்த ஜெயிலில் இருக்கும்போதே வந்து அவர் இருக்கிற இடம்லாம் வந்து பயங்கர பிளஸ்டாகவே இருக்குமா. அவர் அடுத்தது பார்வோ கிட்ட போன உடனே எல்லா அதிகாரத்தையுமே வந்து அவர் யோசேப்புக்கு கொடுத்தாரு. இது யோசேப்பின் அபிஷேகம். நீங்கள் இப்போ இந்த ப்ரேயர் முடிக்கும் போது கடைசியில் நான் நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். நிறைய வாலிபர்களுக்கு கர்த்தர் வந்து இன்னைக்கு யோசேப்பின் அபிஷேகத்தை இறக்குவார். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயத்தப்பட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 யோசேப்பு மெயினாக அவருக்கு இவ்வளோ தூரம் அவருக்கு வந்த காரணமே அவர் பரிசுத்தமாக இருந்ததுனால தான். ஒருவேளை யோசேப்பு அந்த பொத்திபார் வைஃபுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தப்பு பண்ணியிருந்தா இன்னைக்கு அவரால் பார்வோ கிட்ட போய் நின்று இருக்கவே முடியாது. ஸோ இதுதான் பரிசுத்தத்தோட ஒரு பரிசுத்தத்துக்கு உண்டான கர்த்தர் வந்து அதுக்கு ரிவார்ட் மாதிரி கொடுக்குறாரு. ஒவ்வொரு வாலிபர்கள்கிட்டையும் கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான், நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நீங்கள் வந்து ஆராதிக்கிறது தேவன் வந்து பரிசுத்தமான தேவன். அவர் வந்து பரலோகத்தில் ஹோலி ஹோலி ஹோலின்னு தான் துதிப்பாங்களாம் தேவதூதர்கள்லாம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ அவர் ஆராதிக்கும் போது நம்ம பார்க்குற கண்கள் வந்து கெட்ட விஷயத்தை பார்க்கக்கூடாது, கெட்ட விஷயத்தை கேட்கக்கூடாது. ஒரு இடத்துல வந்து காசிப் பண்றாங்க, தப்பான விஷயத்தை காசிப் பண்றானா, ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருந்தானா அந்த காசிப்ல நம்ம இன்வால்வே ஆகக்கூடாது. அவ்வளோ பரிசுத்தமா வாழணும். ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்தர்.
நம்ம ஏன் பரிசுத்தமா வாழணும்? நம்ம கர்த்தர் பரிசுத்தர். அவரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தான் தூய்மையான ரத்தத்தை கொடுத்துட்டு அவர் போயிருக்காரு. அவர் பரிசுத்தமா பூமியில வாழ்றாரு. அவர் எந்த விதமான தப்பும் பண்ணல. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பயங்கர பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வாலிபர்கள் கிட்டையும் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது பரிசுத்தம் தான். அந்த பரிசுத்தம் இருந்தாலே கர்த்தர் உங்களை ஊழியத்துல பயங்கரமா பயன்படுத்துவார். இனி வர நாட்கள் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு மிஷனரியை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் பேர் ராபர்ட் ஜெர்மன் தாமஸ். ஆக்சுவலாக அவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபேமிலிலேருந்து வந்தவர். அவர் ப்ராப்பராக கிறிஸ்டியன் ஃபேமிலிலேருந்து வந்தவர். 17 வயசுலேருந்தே அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆக்சுவலி ஒரு மிஷனரி ஃபேமிலியிலே இருந்து பிறந்தவர். அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகின உடனே அவரும் அவங்க ஒய்ஃபும் அந்த மிஷனரி குரூப் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சைனாவில் போய் ஊழியம் பண்ணலாம் இருக்கோம் அப்படின்னு. மற்ற ஊழியக்காரங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்ன நீங்கள் சைனாவில் போய் ஊழியம் செய்கிறீங்களா? அது ரொம்ப கஷ்டம், நீங்கள் அங்கே போய்லாம் ஊழியம் பண்ண முடியாது அப்படின்னோடனே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, ராபர்ட் தாமஸோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அங்கே போய் கடவுளுக்காக நாங்கள் சாட்சியாக நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். மொரவர் எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா ராபர்ட்டுக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்குன்னா, எங்கே போனாலும் அந்த லாங்குவேஜை சீக்கிரமாக படிச்சுப்பார். அவர் அங்கே இருக்கும் போதே, பிரிட்டனில் இருக்கும் போதே கிரீக், லாட்டின், ஃப்ரெஞ்சு எல்லா மொழியும் பேசுவார். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சைனாவில் போனாலும் அவருக்கு வந்து சைனீஸ் கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது, நாங்கள் போகிறோம் அப்படின்னோடனே இவங்க போகிறாங்க, சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் தாமஸும் ஒரு ஒய்ஃபும் ஷாங்காய்க்கு போயிடுறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணுறாங்க. கரெக்டாக 5 மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ராபர்ட் தாமஸோட ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே இவர் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக இங்கே இருக்கிறோமே, நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோம், நம்ம ஒய்ஃபோடு சேர்ந்து இங்கே ஊழியம் பண்ணலாம், பெரிய அளவில் மிஷினரி ஊழியம் பண்ணலான்னு வந்தோமே, இப்போ நம்மளோட கூட வந்த ஒய்ஃப் இல்லையே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, இனிமேல் என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஒய்ஃப் கூட இருந்தா நம்ம என்னமோ கர்த்தருக்கு விரோதமாக என்னமோ பண்ணிட்டோமான்னு தெரில, என்னால் தனியாக இந்த ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சைனாலே பெய்ஜிங்னு ஒரு நாட்டில் போய் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக அவர் சேர்ந்துடுறாரு. அவர் ஆல்ரெடி அங்கே சைனீஸ் கற்றுக்கிட்டனால, அவருக்கு சைனீஸ் பல லாங்குவேஜ் தெரிஞ்சனால அவருக்கு ஈஸியாக கஸ்டம் ஆஃபீஸில் வந்து அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. நான் 1863 வந்து அவர் சைனாவில் போகிறாரு. அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் கொரியா இருக்குது. கொரியாவில் வந்து அந்த டைமில் வந்து ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரியும் சரி, கேத்தலிக் மிஷினரியும் சரி, நிறைய தேசத்துக்கு வந்து மிஷினரிஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கோவாவில் இருக்க அவரோட பாடியை வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இக்னேஷியஸ் ஃபாதர், இவங்கெல்லாம் வந்து கேத்தலிக் மிஷினரிஸ். அந்த டைமில் கேத்தலிக் மிஷினரிஸ்லாம் வந்து இங்கே நிறைய பேர் ஊழியம் பண்ணாங்க. அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரிஸ் அவங்க தனியாக ஜீகட் பால், ஸ்வாட் சையர், இவங்கெல்லாம் வந்து ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி. இந்த கொரியாவில் என்ன ஆகுதுன்னா, நிறைய கேத்தலிக் மிஷினரி வந்து கொரியாவில் வந்து இறங்குறாங்க. அப்போ கொரியா எப்படி இருந்ததுன்னா, ஹெர்மிட் கிங்டம் சொல்லுவாங்க. ஹெர்மிட் கிங்டம் அப்படின்னா எந்த விதமான ட்ரேடிங்லேயும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த 17 நூற்றாண்டு 16 நூற்றாண்டுனா ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆனாங்க. இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க இங்கே வந்தது, போர்ச்சுகீஸ்காரங்க இங்கே வந்தது, டேனிஷ்காரங்க இங்கெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங் மூலியமாக எல்லா தேசமும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த கொரியா மட்டும் எந்த விதமான ட்ரேடிங்லையும் இன்வால்வ் ஆகலையா. ஏன்னா அவங்களுக்கு ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறதே அவங்களுக்கு பிடிக்காதான். எந்த விதமான எக்ஸ்போர்ட், எந்த விதமான இம்போர்ட்டுமே இல்லாமல் அவங்க ஒரு தனி தீவாகவே இருந்தாங்களாம். யாரோடையுமே இன்வால்வ் ஆகாமல் தனியாகவே இருந்தாங்களாம். அப்போ இந்த கேத்தலிக் மிஷினரிஸ்லாம் இந்த 1863 போகும்போது அவங்களெல்லாம் வெட்டி நடு ரோட்டில் தலையை வெட்டிட்டாங்களாம். வெட்டிட்டு என்ன சொன்னாங்களாம் அந்த ராஜா, எவன்லாம் இந்த கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறானோ அவன் தலைலாம் இப்படி வெட்டப்படும் சொல்லிட்டு அப்போ பைபிளெல்லாம் நடு ரோட்டில் விட்டு எரிச்சாங்களாம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு 2 பேர் ரட்சிக்கப்பட்டு சைனாக்கு ஒரு விஷயமா போகிறாங்க. அப்போ சைனாவில் ஒரு விஷயமா போனதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ ராபர்ட் தான் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கார். அப்போ ராபர்ட்டுக்கு வந்து சைனீஸும் பேச தெரியும், இங்கிலீஷும் பேச தெரியுதுனால இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியல. ஸோ இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சில விஷயங்கள்லாம் எழுதின உடனே அப்போ வந்து அந்த கொரியன்கார் வந்து ஒரு கிராஸ் மாதிரி போட்டிருக்காரு. உடனே ராபர்ட் கேட்குறாரு, நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களா அப்படின்னோடனே இவர் பயப்படுறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுக்கிறாரு. உடனே ராபர்ட் என்ன பண்ணுறாரு, தான் கிட்ட இருந்து சைனீஸ் பைபிள் எடுத்து இந்த கொரியன் பீப்புள்கிட்ட கொடுக்குறாரு. அந்த 2
கொரியன்ஸ் கிட்டையும். இவங்க உடனே வாங்கிட்டு இது எங்க பொக்கிஷம், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைபிள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு. அப்போ ராபர்ட் விசாரிக்கிறார், நீங்க எந்த தேசத்துலேருந்து வரீங்க, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்கன்னு. அப்போ சொல்றாரு ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா சொல்றா நாங்கள் கொரியாலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கேட்குறாங்க நீங்க யாரு அப்படின்னு. ராபர்ட் தாமஸ் சொல்வார், நான் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவன், நான் இங்கே மிஷினரி ஊழியம் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் என் பொண்டாட்டி இறந்துட்டேன், ஆனால் அந்த அழைப்பை விட்டுட்டு நான் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் சேர்ந்துட்டேன் அப்படின்னோன்னு. உடனே அவங்க கேட்பாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டீங்க, ஊழியத்தை விட்டுட்டீங்கன்னு. ராபர்ட் தாமஸ் சொல்லுவார், இல்லை என் பொண்டாட்டி இறந்துட்டான், எனக்கு பெரிய லாஸ் இல்லையா, அதனால நான் எப்படி ஊழியம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்பார். உடனே இந்த கொரியன்ஸ் கேட்பாங்க, எங்களை விடவா நீங்கள் வந்து இந்த லாஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னோடனே உடனே ராபர்ட் தாமஸ் கேட்பாரு, என்ன லாஸ், உங்கள் ஒய்ஃபு இறந்துட்டாங்களா அப்படின்னு அந்த கொரியன்ஸை பார்த்து கேட்பாரு. அந்த கொரியர்காரத்தை சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி நிறைய கேத்தலிக் மிஷினரிஸ் வந்தாங்க, அவங்க எல்லாரையுமே கொன்று குவிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட 10,000 பேர் எங்கள் இதுலேருந்து போயிட்டாங்க, நிறைய பேரை கொண்டுட்டாங்கன்னு. அப்போ தான் ராபர்ட் தாமஸ் உணர்வார், நம்ம வந்து பொண்டாட்டி இறந்துட்டான்னு கடவுள் கொடுத்த ஊழியத்தை ஓடாம நம்ம பாட்டுக்கு தனியா ஓடிட்டு இருக்கோம், அங்க கிறிஸ்தவர்கள் இத்தனை பேர் இறந்திருக்காங்களேன்னு அப்பதான் அவர் யோசிக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு என்ன ஒரு ஊண்டுதல் வருதுன்னா, நம்ம கடவுள் திரும்பி மிஷினரி அழைப்பு எடுக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருந்துட்டோம், நம்ம வைஃபை இறந்துட்டா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றோமேன்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் வந்து சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் கண்டிப்பா இந்த ஊழியத்தை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன அவங்க வைஃப் சொன்ன வார்த்தைன்னா அவருக்கு மறுபடியும் ஞாபகம் வந்து அவர் என்ன சொல்வார், அந்த கொரியன்ஸ்ட்ட சொல்வார், நீங்கள் வந்து என்ன உங்கள் தேசத்துக்கு அழைச்சிட்டு போங்க, என்கிட்ட நிறைய சைனீஸ் பைபிள் இருக்குது, நாங்கள் நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்குறேன். பிகாஸ் அந்த டைமில் என்னென்னா சைனீஸும் கொரியமும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த கொரியன்ஸே சொல்லுவாங்க, எங்களால் சைனீஸ் படிச்சுக்க முடியும், அதனால் நீங்கள் சைனீஸ் பைபிள் கொடுங்க அப்படின்னோன்னே இவங்க 3 பேரும் சேர்ந்து போவாங்க, அந்த தேசத்துக்கு போங்கிறாங்க, கொரியா தேசத்துக்கு. வேற அவங்க ஊர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ என்ன பண்ணுறாரு, நிறைய சைனீஸ் பைபிள் எடுத்துகிட்டு மறைஞ்சு வாழ்வாங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க கிட்டலாம் போய் தனியாக போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு. இவங்க எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ராஜாக்கு தெரிய வருது இந்த மாதிரி வந்து மார்வேஷத்துல போய் இருக்காங்கன்னு. இவங்க 3 பேரும் தப்பிச்சு சைனாக்கு வந்துடுறாங்க. சைனாக்கு வந்துட்ட உடனே அவங்க ராபர்ட் வந்து சொல்லுவார், நம்ம திருப்பி கொரியாவுக்கு போகலான்னு. அந்த கொரியன் சொல்லுவாங்க, இல்லை எங்கள் ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னமேட்டு நாங்கள் வந்தால் எங்களை வெட்டிடுவார், நாங்கள் வரமாட்டோம், இன்னமேட்டு நாங்கள் கொரியாவுக்கு ஊழியம் செய்ய வரமாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சைனாலே தங்கிடுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து மனசில் வந்து இதாகிட்டே இருக்கும், ஐயோ நம்ம திருப்பி கொரியாவில் போய் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து அந்த அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இவர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியறதுனால அப்ரோச் பண்ணுறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, ராபர்ட் எங்களுக்கு வந்து போகணும், கொரியாவுக்கு போய் எங்களுக்கு வந்து ஒரு இன்டர்பிரட்டர் தேவைப்படுது, ஏன்னா நாங்கள் ட்ரேடிங் பண்ணோம், அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணோம், அங்கே இருக்கவனுக்கு வந்து ஆளை விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீ என்னோட வா அப்படின்னோடனே இவர் வந்து நான் வேணா அங்கே உங்களோட வந்து நான் மிஷினரி ஊழியம் பண்ணலாமா அப்படின்னோடனே, நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி நீ வரணும்னு. இவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஷிப்பில் போகிறாங்க. இவர் நிறைய சைனீஸ் பைபிள் எடுத்துகிட்டு இவரும் போகிறார். போகிற பாதி வழியில் இந்த கொரியா தேசத்து சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து தான் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து வராங்க அவங்க சீஃப் சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் ஷிப் கிட்ட போய், நீங்கள் எங்கள் தேசத்துக்கு நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் எதுக்கு வரீங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு. அப்போ அமெரிக்கன் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ட்ரேடிங் பண்ண தான் வரணும்னு, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அந்த எக்ஸ்கியூஸை எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வாக்குவாதம் நடந்த உடனே அந்த அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க. இதை அங்கே ராஜா பார்த்துடுறாரு. இந்த ராபர்ட்டும் ரொம்ப ஷாக் ஆகிடுவார், நீங்கள் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னீங்க, இப்போ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் இந்த சண்டே ஸ்டாப் பண்ண நினைப்பாரு. ஆனால் இந்த 2 அப்போ 2 பேரும் கேட்க மாட்டாங்க, போர் மாதிரி ஆரம்பிச்சிடும். இவங்களும் ஷூட் பண்ணுவாங்க, அவங்களும் ஷூட் பண்ணோன்னு கொரியன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது இந்த கப்பல் எரிய ஆரம்பிச்சிடும். இவர்கிட்ட இந்த பைபிள் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவர் பயந்து போய் என்ன பண்ணுவாரான்னா, எல்லா பைபிளையும் தண்ணியில் தூக்கி போடுவாராம். தண்ணியில் தூக்கி போட்டு இவரும் தண்ணியில் குதிச்சிடுறாரு. அப்படியே நீந்தி அவர் வராரு. ஒரே ஒரு பைபிள் மட்டும் அவர் கையில் வச்சுட்டு வருவார். அங்கே ஒரு சோல்ஜர் இவரை வெட்ட நின்றுட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த பைபிளை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இது பொக்கிஷம், நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் இறந்துருவாரு. அவர் 26 வயசுல ராபர்ட்டை கொன்னுடுறாங்க. எக்ஸாக்டா 50 இயர்ஸ் கழிச்சு அங்க ரிவைவல் பிரேக் அவுட் ஆகுது, எழுப்புதல் வருது. 1904 நார்த் கொரியால ஒரு எழுப்புதல் வருது. 10,000 பேர் ஒரே நாள்ல ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு 1906 30,000 அந்த அப்படியே அந்த எண்ணிக்கை வந்து 30,000 மாறுது. 1907 அடிஷனல் 50,000 பேர் கன்வெர்ட் ஆறாங்க. ஆனா அவர் இறக்கும் போது என்ன சொல்லிட்டாரு பாருன்னா, நான் கர்த்தரோட காரியத்தை நான் செஞ்சனானே தெரியலன்னு சொல்லிட்டு
மன வருத்தத்தோட இறந்தார். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு நார்த் கொரியால எழுப்புதல் வருது. இன்ஃபேக்ட் கொரியா வந்து இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் மிஷனரி சென்டிங் நேஷன். ஸோ அவர் 26 வயசுல அவர் என்னதான் அவர் இறந்து போனாலும் ஆனா 50 வருஷம் கழிச்சு நார்த் கொரியால ஒரு எழுப்புதல் வருது. அதே மாதிரி ஒரு எழுப்புதல் இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து புறப்பட போகுது. அதுக்கு எல்லாருமே நீங்க ஆயத்த பண்ணும். கர்த்தர் நிறைய வாலிபர்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. ரிக்கா ரஷா தர்ராபா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆயத்தப்படுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரே பேலே ரேஷாபா, அதோட கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா, கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ, ஒரு செட் ஆஃப் ரிக்கந்த, ஒரு செட் ஆஃப் யூத் மேல ரிக்கந்த ராபால் யோசேப்பின் அபிஷேகம் வருது. ரிக்கந்த ராபால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்காபா, அனாயிண்டிங் ஆஃப் ஜோசப் சேஸ் தி லார்ட். ரிக்கந்த ராபாலோ receive Rika Baba, receive Rika Baba, receive says the Lord. Rikanda la rashabalo Rika Baba. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.